Hello all, welcome back to my YouTube channel. I am very excited today ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்காவுக்கு போகிறோம். So now we are going to travel in Sri Lanka Airlines from Chennai to Colombo. நம்ம கொலம்போ சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். ஸோ நான் ஸ்ரீலங்கா பற்றி என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா, இங்கே இருக்கிற பீப்புள் அப்புறம் சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு லைட்டாக கேரளாவோட வைப்ஸ் வந்துச்சு. அண்ட் நாங்கள் இங்கேருந்து வி ஆர் ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் டு பினோவாலா. Here I met 4 elephants. Kumari, Monica, Sita and இன்னொரு மேல் எலிஃபேண்டோட நேம் மட்டும் மறந்துருச்சு. இதுதான் குமாரி. எங்களுக்கு குமாரி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் ஷீ இஸ் 40 years old. மோனிகா தான் இருக்கிறதுல யங்கஸ்ட் எலிஃபேண்டாமா. அதோட ஏஜ் என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நோ, ஷீ இஸ் 30 years old. கேன் யூ பிலீவ் இட்? குமாரி இஸ் த ஸ்வீட்டஸ்ட் எலிஃபெண்ட். ஏன்னா நம்ம டாக்ஸ் எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடும் போது வாலாட்டம்ல, அந்த மாதிரி குமாரின்னு கூப்பிட்டோன்னே அதோட காதை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் அது கூட நாங்கள் தண்ணியெல்லாம் அது மேலே அடித்து அண்ட் குளிக்க வச்சு, அதை குளிக்க வைக்கிறதுக்கு தேங்காய் நார் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் தேய்ச்சி கொஞ்ச நேரம் அதை குளிக்க வச்சுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் ஃபன்னே. குமாரி குளித்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு எங்களை குளிக்க வச்சிருச்சு. அதை எழுந்து உட்காந்த உடனே நான் அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் மேலே அது தண்ணி ஷவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக நாங்கள் 2 பேருமே நல்லா நனைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அது மேலே ரைட் போனோம். அண்ட் அங்கே இருந்த கைடு அங்கே இருக்கிற எலிஃபேண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த 4 எலிஃபேண்ட்ஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிம்பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரோம்ல, அந்த வேலை பார்த்துட்டு இருந்துச்சு போல். அதுக்கப்புறம் இதை 4த்தையும் அவங்க கூட்டிகிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது கூட இருக்கும்போதே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு, அது இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் குமாரிக்கு ஃபுட்டு கொடுத்தோம். ஏன்னா அது எங்கள் கூட ரொம்ப நேரம் விளாண்டுச்சு, குடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பசிக்கும்ல, அதனால அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இலைங்க, அதுக்கப்புறம் குக்கும்பர், ஆரேஞ்ச் அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நாங்களே அதுக்கு ஃபீட் பண்ணோம். எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு, எலிஃபெண்ட்ஸ் எந்த ஏஜில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தும்பிக்கையில் எல்லோ கலரில் இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வயசான எலிஃபெண்ட்னு அர்த்தம். இப்போது இதுக்கு முன்னாடி மோனிகாவோட பிக்சர் காமிச்சல, அந்த மோனிகாவுக்கு குமாரியை கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும் அந்த எல்லோயிஷாக இருக்கிறது. ஸோ அதனால் அது யங்கஸ்ட். ஸோ இது 40 years அது 30 years. இந்த மாதிரி பேபி எலிஃபெண்ட்ஸ்க்கெலாம் அந்த மஞ்சள் கலர் இருக்கவே இருக்காதாம். She can go for a one, she's storing. Oh, Kumari. அதுக்கப்புறம் மோனிகா காதை உடம்பெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி எலிஃபெண்ட் ஆடுது அப்படின்னா அதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தமா. மோனிகாவுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே அது நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே மாதிரியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த எலிஃபெண்ட்ஸ் 40 to 50 kilometer ஸ்பீடில் ஓடுமா. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அது அவ்வளோ ஸ்பீடாக ஓடுங்கிறது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு.
Elephants are not just the big animals, they are gentle, emotional and intelligent சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு உண்மையாலுமே அதை உணர்ந்தேன். குமாரி கூட போய் நான் விளையாடும் போது, அதை நான் டச் பண்ணும்போது ஏதோ எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. Somehow this entire day feels like a dream I manifested and I'll never forget it.